வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்பர் அந்த பிராண்ட் கிட்ட இருந்து நேவோ பட்ஸ் Z1 799 இன்ட்ரோடக்டரி, அப்புறம் 999. டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸும் போட்டிருக்காங்க, அதுவும் டிஜிட்டல் டிஸ்பிளே அதுவும் போட்டிருக்காங்க. அதான் முக்கியமே. இங்கே போட்டிருக்கு பாருங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே. பின்னாடி எங்கே இருக்கு? ப்ளூடூத் 5.4 இருக்குது, அப்புறம் டுவல் பேரிங் கொடுத்துருக்காங்க, 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க, SBC AC சப்போர்ட் இருக்குது, அப்புறம் 72 hours ப்ளே டைம் அப்படின்னு போட்டிருக்கு, 35 millisecond லோ லேட்டன்சி, டுவல் மோட் கேமிங். அது ஓகே. அந்த கேமிங் மோடு, நார்மல் மோடு உண்டு, குவாட் மைக் இருக்குது கால்ஸுக்கு. நம்மளை பயமுறுத்துகிற அளவுக்கு போட்டியில் வந்து 6999 ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து 799. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் இந்த இருக்கா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் வாங்கி சந்தோஷமாக ஹாப்பி யூஸிங் கஸ்டமர்ஸு. அதில் நானும் ஒருத்தங்க. ஆமாம். இந்த ஆக்சசரிஸ் டப்பா டைப் A to C-யா? ஆமாம். அது வந்து மஞ்சள் கலர் கேபிள் வேறு இருக்குது. பரவாயில்ல, இந்த கலர் கொடுத்துருக்கிறது நல்லா. உள்ளே எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், அது உள்ளே இருக்கு, இன்னத்துக்கு வச்சு கிழிச்சுப்பேன் உள்ளே வச்சு. அப்புறம் மற்றபடி உள்ளே வேறு எதுவும், அப்புறம் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெல்கம்ட்டு உங்களை வந்து அன்போடு அழைக்கிறாங்க. எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்க, நம்பர் கிட்ட வாங்க, ரொம்ப சந்தோஷம், நம்பரில் மெம்பர் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து டுவல் பேரிங். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டுவல் பேரிங் கொடுக்குறத பெருமிதமாக அடுத்த வாட்டியும், ஏன்னா இவங்ககிட்டேருந்து வர எல்லாத்துலேயும் இந்த டுவல் பேரிங் வந்து இருக்குது, அதை மறுபடியும் அடுத்த ப்ராடக்ட்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பெருமையுடன் தெரிவித்துக்கொண்டு, அடுத்தபடியாக யூசர் மேனுவல். சரி, இதான் ப்ராடக்ட்டு. எங்க பட்டனே காணும்? பட்டன்லாம் கிடையாது, அப்படியே பேர் ஆகிடும். அப்படியே பேர் ஆகிடுமா? ஆமாம். ஸோ ஃபிட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன். தொடர்ந்து 2 மணி நேரம் யூஸ் பண்ணால் ஒரு 50% to 60% வால்யூமில் 10% ட்ரெயின் ஆச்சு. இதுதான் பட்டோட டிசைன், டியூல் டோன் டிசைன் மாதிரி இருக்குது பேர். ஆமாம், அந்த டிப்பு ஒரு கலரு, இது ஒரு கலரு, அந்த மேலே இருக்க ஹெட்டு வேற ஒரு. ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, உள்ளே பார்த்தியா மெட்டல் மெஷ்ஷு? ஆமாங்க. ஏன்னா நார்மலாக முன்னெல்லாம் 4000 ரூபா 5000 ரூபா பட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டச் ஏரியாங்க, அந்த லைட் எரியுதுல, அதான் டச் ஏரியாடா. ஃபேர் ஆகிடுச்சு. ஆப்பில் எதுவும் கிடையாது. இதுலேயே குட்டியாக வந்து கீழே ரைட்டு லெஃப்ட்னு எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு காதுகளில் எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான். வால்யூம் டச்சு. ஓகே. ரைட்டில் சிங்கிள் டேப் பண்ணால் வாய்ஸ் வால்யூம் ரைஸ், லெஃப்டில் பண்ணால் சவுண்டு குறையுது. ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த கிரிக்கெட் கேம் போடுறேன். அடித்த சவுண்டு எப்படி இருந்தது? அடித்த சவுண்டு பால் ஏர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு வந்து கேட்குதா? அப்போ கேமிங் மோட் ஆன் பண்ணி கேமிங் மோட் ஆன் பண்ணுறேன். பரவாயில்லைங்க, பெருசாக லேட்டன்சி ஃபீல் இல்லை. மாறிடுச்சுல்ல? 10 பால்ல 50. சரி, அதான் ஆக மொத்தம் என்னன்னாங்க, டிசைன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரியா? ஏன்னா இது இந்த பழைய காலத்து ரேடியோ பெட்டி திறக்கிற மாதிரி இருக்கு. சரியா? எனக்கு வந்து டப்புன்னு ஓம் பண்ணதும் பவர் ரேஞ்சரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேஸ்லாம், அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கு. டிஸ்பிளே வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேல இது பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுதோ? ஆமாம், கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ். எனக்கு வந்து இது எப்படி இருந்தது, என்னடா ஃபிட்டில் பிரச்சனை இல்லை. நான் ஃபுல் சைக்கிள் ரைட் பண்ணாலும் செம்மையாக இருந்தது. மிஞ்சி போனால் ஒரு தடவை தான் நான் அட்ஜஸ்டே பண்ணேன், அது லெஃப்ட் சைடு தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அட்ஜஸ்டே பண்ணாமல் அது பாட்டுக்கு இருந்தது, அந்த பிரச்சனையும் இல்லை. பேஸ் நல்லா பூஸ்டடாக ஃபீல் ஆச்சு. ஆடியோ நல்ல லவுட்னஸ் போனாலும் பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்குது, 1000 ரூபா 799 ரூபாய்க்கு கிடைக்கும் இனிஷியலாக. முன்னெல்லாம் 2500 ரூபா 2000 ரூபாய்க்கு என்ன கிடைச்சதோ 2 வருஷம் முன்னாடி அந்த ப்ராடக்ட்லாம் இப்போ 1000 ரூபாய் கிடைக்கும். 1K வந்து அதே தான். ஸோ இதான் நிலவரம். ரைட்டுங்க. ஸோ அதான் நானும் ஒரு நம்பர் பட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நம்ம ரிவ்யூ போட்டோம், அந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதான் ஆக்சுவலாக என்ன ஞாபகம் இருக்கா, கௌதம் ப்ரோ சொன்னார், நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, கொடுத்து 2 வாரம் இருக்குமா? ஆமாம். அது வரையும் அதை சார்ஜ்லேயே போடலை, அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு 5 hours 4 hours மாட்டி யூஸ் பண்ணிடுறேன். பேட்டரி குறைஞ்சு தொலை அப்படின்ட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். 2 weeks கிட்ட. நான் சொன்னேன், 2 மணி நேரம் சைக்கிளிங் போயிட்டு வந்து பார்த்தா 19 இருக்கும். பெருசாக குறைய மாட்டேது, சார்ஜ் குறைய மாட்டேது. இவ்வளோத்துக்கும் நான் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்க மாட்டேன், ஏன்னா யாராவது கூப்பிட்டா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக 50-40 அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அதனால என்னவோ பரவாயில்ல, இவங்க பண்ணுற பேட்டரி பேக்கப் வந்து நல்லா இருக்கு. ஸோ மொத்தம் வந்து ஆடியோவில் பேஸ் பூஸ்டடாக நீங்கள் லிசன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவும் ஒன் அமாங் தி TWS ஃபார் யூ. ஃபியூச்சரில் சிலிக்கான்லாம் இதுக்குள்ளே வந்துட்டானா இதையே 10,000 hours வந்து நாங்கள் கேட்க வைப்போம் அப்படின்னு வாங்க. சிலிக்கா கார்பெட் பார்ப்போம், அதெல்லாம் எப்போ வருதுன்னு. விரைவில் வரும், அந்த டெக்னாலஜியும் வரும். அதுவும் சைனீஸ் கிட்டேருந்து தான் வரும். இது மட்டும் எங்கேருந்து வருது? ஆப்பிள் சாம்சங் எல்லாம் பிடிச்சி உலுக்கி விட்டுருவானுங்க இந்த பேட்டரி டெக்னாலஜியை வச்சு. செய்வானுங்க, பார்ப்போம். ரைட்டுங்க. ஸோ வரதா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சிவா சார்கே, பார்க்கலாங்க. பாய். பரட்டா.